வணக்கம். உங்கள் விக்கிராஜ். மணப்புறம் அஜித்குமார் கொலை வழக்குல திடுக்கிடும் சில தகவல்கள்லாம் வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு என்ன தகவல் வெளியே வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ விசாரணையில ஒரு டெம்போ வாகனம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெம்போ வாகனம் போலீஸ்காரரோட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியாவே இருக்கு. அந்த டெம்போ வாகனத்துல நம்பர் பிளேட்டே மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பயங்கர திடுக்கிடும் ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்குங்க. மூவில வர சில விஷயம் மாதிரியே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. TN63க்கு பதிலா TN01 என்ற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அவங்க ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி அந்த மாதிரி அஜித்குமார் கூட்டிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. TN63 ஆர்டிஓ பாத்தீங்கன்னா சிவகங்கை ஆர்டிஓ சேர்ந்து இருக்கு. ஆனா TN01 சென்னை ஆர்டிஓ சேர்ந்து இருக்கு. எட்ட மட்டும் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. சென்னை வண்டியில கூட்டிட்டு போனா டவுட் வராது, இது சிவகங்கை ஆர்டிஓல கூட்டிட்டு போனா எந்த ஒரு டவுட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவர் அந்த டெம்போ வண்டியில கூட்டிட்டு போகும்போது சில உபகரணங்கள்லாம் பயன்படுத்ததாக சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த வண்டிக்குள்ளேயே ஆல்கஹால் மது பாட்டில்கள் அதிகமா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீட்டு கட்ட அந்த வண்டியில இருக்கிறதாகவும் சொல்றாங்க. எல்லாத்தையும் இதை வச்சு ஆராய்ந்து பார்த்தா மது அருந்திட்டு சீட்டு கட்டு விளையாடிட்டு அவர் துன்புறுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாராலையும் பேசப்படுது. ஆனா உண்மையாலே கொஞ்சம் திடுக்கிடும் தகவல்லாம் வெளியாகும் போது நம்ம மனசு இப்படிலாம் இருக்காங்களாப்பா, அப்படிலாம் பண்ணிருப்பாங்களாப்பா அப்படின்னு இதுல மாட்டினவங்களை சீக்கிரமா சிபிஐ கண்டுபிடிச்சு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆவலோட நானும் எதிர்பார்க்கிறேன். உங்களோட சேர்ந்து